ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான விலாகோட வந்திருக்கேன். எங்கே இவ கப்பலில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? உங்களையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போகலாம். இன்றைக்கி நாம் போகிற பிளேஸ் வந்துட்டு விராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் தான். என்னடா இவ புரியாத வார்த்தையில் பேசுகிறாளேன்னு யோசிக்காதீங்க. இது வந்துட்டு ஸ்வீடிஷ் வார்த்தை. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீடிஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் கூட ஸ்வீடிஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தீவுங்க காத்தன்பர்க் சுற்றி எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே போகிறதுக்குமே நிறைய ஃபெரி வந்துட்டு உங்களுக்கு போகுது. இந்த ஊர்ல எல்லாமும் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சீரியஸாக சம்மர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வீக்கெண்ட் வந்தால் போதும், எல்லாரும் கிளம்பி எங்கேயாவது போயிடுறாங்க. அதுவும் இந்த மாதிரி தீவுக்கெல்லாம் போகிறோன்னா ஃபெரிலையும் தீவுலையும் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். இங்கே வின்டரில் எல்லாரும் குளிருக்கு பயந்து நிறைய பேர் வெளியில் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தீவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ தான் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒரு தீவுக்கு பார்பிக்யூ பண்ண போனால் மழை வந்து ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. அதனால் இந்த வாட்டி பக்காவாக பிளான் பண்ணி எல்லா பொருளும் முன்னாடியே வாங்கிட்டு நம்ம பார்பிக்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே. ஸோ இங்கேருந்து ரேண்டமாக வந்துட்டு ஒரு இடத்த மேப்பில் பார்த்து பிக் பண்ணிவிட்டு அங்கே ரூட் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழி எல்லாமே செம அழகாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த மேகத்தெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழியில் இந்த ஒரு செடி பார்த்தோம். இது பார்க்கவும் சரி, ஸ்மெல் பண்ணி பார்க்கவுமே பன்னீர் ரோஸ் மாதிரியே இருந்தது. சரின்னு அதாக தான் இருக்கும்னு நாங்களே நினச்சிக்கிட்டோம். ஆனால் உங்களுக்கு இந்த செடி பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னவா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த செடி இந்த தீவில் மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளேயுமே நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக கிராஸ் பண்ணி போகிறப்ப செம வாசனையாக இருக்கும். ஃபெரி ஸ்டாப்லேருந்து நாங்கள் போயிருந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 minutes ஆச்சு நடந்து போகிறதுக்கு. பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. நடந்து போகிறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வீடுங்கெல்லாம் பார்க்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த வீடுங்க இருந்த இடம்லாம் போயிட்டு ப்ராப்பர் வாக்கிங் ட்ரெயில் வந்துருச்சு. நாங்கள் மேப்பில் பார்த்து போயிட்டு இருந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் ஓரளவுக்கு. பார்பிக்யூ பண்ணுற ஸ்பாட் எங்கேயாச்சும் இருக்கான்னு நாங்கள் தேடி போய்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வேறு கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. ஏன்னா வெதர் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஆக்சுவலாக அங்கே ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் நானே பார்த்துட்டு எப்படிடா நீங்கள் இந்த கடல்லலாம் ஸ்விம் பண்ணுறீங்க? எனக்கெலாம் கடலை பார்க்கவே பயமாக இருக்குது. சும்மா போய் கால் நினைக்க போகிறதுக்கு கூட எனக்கெலாம் பயங்க கடலை பார்த்தா. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நாங்கள் மேப்பில் போட்ட ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு எந்த பார்பிக்யூ இடமும் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்களே ரேண்டமாக ஒரு ரைட் எடுத்து போய்கிட்டு இருந்தோம். தூரத்தில் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பாட் தெரிகிற மாதிரி இருந்தது. கிட்டக்க போக போக சரி ஓகே ஸ்பாட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த பிடிச்சிட்டோம். எங்களுக்கு எதிர்ச்சியாக இந்த ஸ்பாட்டு கிடைச்சாலுமே செம்ம ஸ்பாட்டில் சிக்கிடுச்சு. பக்கத்துலேயே ஆக்சுவலாக பீச் வேறு. ஏற்கனவே வந்ததே லேட்டு, இதுக்கு மேலேயும் லேட் பண்ண வேணாம், பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீ மூட்ட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் கீழே கிடந்த குச்சி அதெல்லாம் வச்சு நாங்களே வந்துட்டு வீட்டிலேருந்து லைட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டு ஃபயர் ரெடி பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து கேஸ்ட் அயர்ன் பேன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதில் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்துட்டு போட்டாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி மேரினேட் பண்ண சிக்கன் கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வெதரை நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் பேனில் சிக்கனை வச்ச உடனே தூர ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ இந்த வாட்டியும் சொதப்பலா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம், சொதப்பிடுச்சுன்னா செம காண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்ல வேலை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் தானாக அப்படியே மழை நின்றுச்சு. பட் ஆனால் ஸ்டில் வந்துட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. சரி சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சிக்கன் ரெடி ஆகிற கேப்பில் நான் இந்த பக்கம் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வந்திருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு மவுண்டெயின்ஸ் விட பீச் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மவுண்டெயின்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கும்னு பயம். பட் ஆனால் பீச்னா அகெயின் அதுவும் பயம் தான் ஒரு விதத்தில், நீச்சல் தெரியாதுன்னு. இருந்தாலும் தரையோடு இருந்து பார்க்கலாம் இல்லையா, அதுதான் ஒரு நல்ல விஷயம். அதுவும் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீச்லாம் செம அழகாக இருக்குது. அப்படியே வாட்டர் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி நல்லா கிளியராக இருந்துச்சு. பார்க்கவுமே லைட் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. சரின்னு நான் பார்த்தது உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணுன்றதுக்காக நிறைய ஷூட் பண்ணியிருந்தேன். பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினல் ஆடியோவோட ஆட் பண்ணியிருக்கேன். அதை கேளுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் செம காமெடியான ஒரு இன்சிடென்ட்டும் கேப்சர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இந்த வாத்துங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்குங்க. இதுங்க ஒரே அடியாக 90 டிகிரிக்கு வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு மூழ்கி வந்துட்டு மீன் பிடிக்கிறது பார்க்கவே செம ஃபன்னியாக இருந்தது. சரின்னு இதையும் கூடவே கேப்சர் பண்ணி ஆட் பண்ணிட்டேன்.
நடுவில் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற கேப்லேயே திரும்பி போய் சிக்கனையும் பார்த்து ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அதெல்லாம் சாப்பிட்டும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் திரும்பியும் வந்துட்டு இந்த வாத்து வீடியோலாம் நான் ஷூட் பண்ணேன். நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பீச் காற்றுக்கும் அதுவும் உண்ட மயக்கத்தில் இருந்தோம். அப்புறமா சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தா ஃபெரி வந்துட்டு சீக்கிரமாக 1/2 hour ஏதோ கிளம்புதுன்னு சொல்லி வந்துருச்சு. அதை விட்டால் அதோட 1 hour கழிச்சு தான் இன்னொரு ஃபெரியா. மணி ஏற்கனவே வந்துட்டு 7:30 ஆகிடுச்சு. சரி நான் அடித்து பிடிச்சி அங்கேருந்து சேஸ் பண்ணி ஓடி வந்தோம். பார்த்தா ஃபெரி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஃபெரி ஏறியாச்சு. செம்ம டயர்டு, பட் நிறைய மெமரிஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக கிளம்பிட்டோம். ஸோ டயர்டாக ஃபெரியில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி செம்ம ரெஸ்ட்டு, செம்ம தூக்கம் அடித்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இதே போல் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.